ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2022ல ரிலீஸ் ஆன சென்னாங் ஷேவேஜ் மூவி தான் பார்க்க போறோம். இந்த மூவி ஒரு சைனீஸ் ஃபேண்டசி மூவி. சூப்பரா இருக்கு. எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்பதான் உங்களுக்கு படத்தோட முழு கதையும் புரியும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு வாய்ஸ் கேக்குது. மிங்கின் அப்படிங்கிற ராஜா சரியா 300 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு சொந்தமான ஒட்டுமொத்த பொக்கிஷத்தையும் பக்கத்துல இருக்கிற பெரிய மலையில மறைச்சு வச்சாரு. இது புராணங்களையும் இருக்கு. இந்த கதை தெரிஞ்ச நிறைய பேர் அந்த பொக்கிஷத்தை எடுக்கிறதுக்காக அந்த மலைக்கு போயிருக்காங்க. ஆனா அந்த பொக்கிஷத்தை எடுத்துட்டு யாரு வரைக்கும் உயிரோட வந்ததில்ல. அதுக்கு காரணம் அந்த மிங்கின் ராஜா வெறும் பொக்கிஷத்தை மட்டும் அங்க மறைச்சு வைக்கல, அதுக்கெல்லாம் பாதுகாப்பா நிறைய அரக்க மிருகங்களையும் அங்க பாதுகாப்புக்கு வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கட் ஆகுது. அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. இந்த புதையலை தேடி போய் ஹீரோ வந்திருக்கான். மூலமா அந்த பாலத்து மேல கையில அம்பாலா வச்சுட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கான். சுத்தி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கான். அவன் நடந்து போற பாலத்துக்கு கீழே அப்படி நெருப்பு குழம்பா போயிட்டு இருக்கு. அங்கங்க பழங்கால சிலைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மின்னும் நோக்கி போயிட்டு இருக்கான். அப்ப மேல இருந்து செம பெரிய சைஸ்ல ஒரு வெள்ளை குரங்கு குதிக்குது. இதை பார்த்த ஹீரோவோ அவங்க இருக்கிற அம்பை வச்சு அந்த குரங்கை தாக்குறான். அந்த குரங்கு அதுல இருந்து தப்பிச்சுட்டு ஹீரோவை அடிச்சு அப்படி நெருப்பு குழம்புல தூக்கி போட்டுருது. அதிர்ஷ்டவசமா அங்க சங்கிலி தொங்கிட்டு இருக்கு. அதை பிடிச்சி ஹீரோ மேல வந்துடுறான். இதை பார்த்த குரங்கு மறுபடியும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வருது. அவன் இருக்கிற சங்கிலி வச்சு அந்த குரங்கோட கையை ரெண்டையும் கட்டிடுறான். இதுல கோவமான குரங்கு அப்படியே அந்த சங்கிலி அத்து போட்டு ஹீரோ அப்படியே துரத்திட்டு வருது. ஹீரோ அப்படியே பயந்துட்டு காட்டுக்குள்ள எல்லாம் ஓடி வரான். அந்த குரங்கு விடாம துரத்திட்டு வருது. அப்ப அவன் வர வழியில ஒரு முயல் இருக்கு. அதை அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு புதருக்குள்ள மறைஞ்சுக்கிறான். அந்த குரங்கு அவன் அப்படியே கண்டுபிடிச்சு புதர்ல இருந்து அப்படியே வெளியே தூக்கி எறியுது. அவன் தூரமா போய் ஒரு இடத்துல விழுறான். அதுல கோவமான ஹீரோ அப்படியே அந்த குரங்கு நோக்கி வேகமா ஓடி வரான். இந்த குரங்கு அவனை நோக்கி வேகமா ஓடி வருது. அப்புறம் ரெண்டு பேரும் எகிரி அப்படியே கையும் குத்திக்கிறாங்க. அடுத்து ஹீரோனை காட்டுறாங்க. காட்டுக்குள்ள கையில ஒரு டாலர் வச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பின்னாடி செமையா சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட ஹீரோனோ ஏதோ மிருகம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி ஏமனி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பிபி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. பார்த்தா அந்த இடத்துக்கு அவங்க அப்பா சாப்பாடு கொண்டு வந்திருக்காரு ஹீரோனுக்கு. இதை பார்த்தா ஹீரோனோ நான் தான் வீட்டுக்கு வந்துருவலப்பா, எதுக்காக சாப்பாடு இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு நீ எதுக்காக இங்க வெயிட் பண்ணிருக்கீங்க எனக்கு புரியுதுமா. 15 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனவங்க அண்ணன் என்னைக்காச்சும் திருப்பி வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்க எனக்கு புரியுது. ஆனா ஒரு அப்பாவா நான் சொல்றேன், எனக்கு சொல்றதுக்கு வருத்தமா தான் இருக்கு. என்னோட பையன் கண்டிப்பா இறந்து போயிருப்பான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோனோ கண்டிப்பா எனக்கு அண்ணன் திருப்பி வருவாங்க நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவுதான் ஹீரோனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் ஹீரோனா டெய்லி வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் பொண்ணு அப்படியே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்பா அவங்க கிராமத்துல ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. உடனே ஹீரோனும் எங்க அப்பாவும் கிராமத்தை நோக்கி வேகமா போறாங்க. அடுத்து அந்த கிராமத்துக்கு என்னாச்சுன்னு தான் காட்டுறாங்க. அந்த கிராமத்துக்கு வந்த ஒரு சில ஆர்மிக்காரங்க கையில துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு அந்த கிராமத்துக்கு இருக்கிற எல்லா மக்களையுமே பிணைக்கதிகளா புடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இங்க தளபதி எல்வேலின்னு சொல்லக்கூடிய அந்த புதையல் இருக்க மலைக்கு போறதுக்கான வழி யாருக்கு தெரியும், அந்த வழி நீங்க தான் யாராச்சும் ஒருத்தர் எங்களுக்கு காட்டணும் அப்படின்னு கேட்கறான். இதை கேட்ட மக்களோ சத்தியமே எங்களுக்கு அதுக்கு போறதுக்கான வழி யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே தளபதி அந்த கூடத்துல இருந்து ஒரு குழந்தை இழுத்துட்டு வந்துட்டு இப்ப மட்டும் நீங்க யாராச்சும் அங்க போறதுக்கான வழி சொல்லினா இந்த குழந்தை இதயத்துல கொண்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம படத்தோட வில்ல வரான். வில்ல தான் அந்த ஒட்டுமொத்த ஆர்மிக்கும் ஹெட்டா இருப்பான். வந்த வில்லனும் அந்த குழந்தை தலையில துப்பாக்கி வச்சுட்டு ஏன்டா உங்களுக்கு திருப்பி கேட்டுட்டே இருக்கணுமா, இப்ப யாராச்சும் ஒருத்தர் அங்க போறதுக்கான வழியை சொல்லினா இந்த கிராமத்துக்கு எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்பயும் யாருமே வாயை திறக்காம இருக்கிறாங்க. இதுல கடுப்பான வில்லனும் அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தனை சுட்டுறான். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம படத்தோட ஹீரோயினும் எங்க அப்பா வந்துடுறாங்க. வந்த ஹீரோயினும் கையில இருக்கிற துப்பாக்கி வச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு சில ஆர்மிக்காரங்களை அடிச்சுட்டு அந்த துப்பாக்கி கரெக்டா வில்ல முன்னாடி நீட்டிடுறாங்க. இதை பார்த்த வில்லனுக்கு அப்படியே எந்த பயம் இல்ல. பரவாயில்லையாமா, இத்தனை வருஷத்துல என் முன்னாடி துப்பாக்கி நீட்டுறது தைரியம் யாருக்குமே கிடையாது. நீ நீட்டுறதுனா சந்தோஷமா தான் இருக்குது, ஆனா அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பின்னாடி திரும்பி பாரு, உங்க அப்பா இப்ப எங்க கையில இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற தளபதி ஹீரோனை கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி பக்கத்துல எடுத்துட்டு போறான். அப்பதான் ஹீரோட அப்பா அங்க போறதுக்கான வழி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட எனக்கு அப்படியே செமையா சந்தோஷமா இருக்கு. அப்புறம் உடனே ஹீரோனோ அப்பா உங்களுக்கு வயசாயிடுச்சுல, நான் போய் காட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட வில்லனோ ரெண்டு பேருமே எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து ஹீரோனோட அப்பா ஆர்மிக்காரங்க கூடயே 2 கல்லறை கொள்ளக்காரங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த புதையலை தேடி காட்டுக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் அப்படியே பயணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கல்லறை கொள்ளக்காரங்க 2 பேரும் ஹீரோன் எங்க அப்பாட்டி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க 2 பேருமே அந்த ஆர்மி சேர்ந்தவங்க கிடையாது, நாங்க கல்லறை கொள்ளக்காரங்க. எங்க இன மக்களுக்கு பரம்பரை நோய் வந்துட்டு இருக்கு, அதுக்கான மூலிகை அந்த மலையில தான் இருக்கு, அது எடுக்கிறதுக்காக தான் நாங்க 2 பேரும் வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கும் எங்க அப்பாவுக்கும் இங்க 2 பேரும் நல்லவங்க அப்படின்னு புரிஞ்சுது. அப்ப அந்த கண்ணாடி போட்டிருக்கவன் எனக்கு ஓரளவுக்கு அந்த மலைக்கு போறதுக்கான வழி தெரியும், அதுக்கு அந்த பக்கம் தான் போகணும், எதுக்காக நீங்க இப்படி சுத்தி கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோனோட அப்பா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப என் பசங்க 2 பேரும் சின்ன பசங்களா இருந்தாங்க. எங்களோட டெய்லி வேலையை காட்டுக்கு போயிட்டு மூலிகை பறிக்கிறதா. அன்னைக்கும் நானும் என் மனைவி என் பசங்க எல்லாம் மூலிகை பறிக்கிறதுக்காக காட்டுக்கு போயிருந்தோம். மூலிகை தேடிக்கிட்டே வழி மாறி பக்கத்துல இருக்கிற சதுப்பு நிலத்துக்கு போயிட்டோம். அங்க இருந்த புதர்ல வந்து செம பெரிய சைஸ்ல முதலைங்களை எங்களை தாக்க வந்துச்சு. வந்த முதல்ல என் மனைவி என் கண்ணு முன்னாடியே கொடூரமா கடிச்சு கொண்டுச்சு. அதுக்கு இருந்து உயிர் தப்பிக்கிறதுக்கு நான் துப்பாக்கி வச்சு எவ்வளவோ சுட்டேன், ஆனா அந்த முதலைக்கு எதுவுமே ஆகல. அந்த இடத்துக்கு அப்ப செம பெரிய சைஸ்ல ஒரு வெள்ளை குரங்கு வந்து எங்களை அதுக்கிட்ட இருந்தெல்லாம் காப்பாத்துச்சு. அந்த குரங்குக்கு பயந்துட்டு நான் ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டேன். என் பசங்க 2 பேரும் ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் தங்கச்சி அப்படியே ஒரு பக்கம் அந்த முதலைக்கு பயந்துட்டு வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணன் தங்கச்சி கிட்ட நிதியத்துல உட்காந்துரு, நான் முதலையை திசை திருப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதிர்த்து போறான். அந்த
இடத்துக்கு அப்பா பசங்களை தேடிட்டு வந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் ஹீரோயினை கண்டுபிடிச்சிடறாரு. ஹீரோயின் அண்ணன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அண்ணன் இந்த பக்கம் தாப்பா போனாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை தூக்கிட்டு அப்படியே அந்த வழியில போய் பாக்குறாரு. பையன் 2 முதலைகளும் நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்து அப்பாவோ பையனை எப்படி இருந்தாலும் காப்பாற்ற முடியாது, அட்லீஸ்ட் பொண்ணையாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மனசை கலாகிட்டு அப்படியே அங்க இருந்து ஹீரோயினை தூக்கிட்டு ஓடி வந்துடுறாரு. நடந்த கதையெல்லாம் அப்படியே அந்த கரண்டிக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட கரண்டிக்காரனும் அப்படியே அவருக்கு ஆதரவு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து நம்ம படத்தோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. உட்காந்து மூலிகைலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அப்படியே இந்த செமப்பெரிய வெள்ளை குரங்கு வருது. அதை பார்த்து அவன் பயப்படவே இல்லை. வழக்கம் போல இன்னைக்கு நான் தானே ஜெயிச்சேன், நான் அடிச்சதுல உனக்கு எத்தனை அடிபட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட வெள்ளை குரங்கு அப்படி நெஞ்சா குத்திட்டு இருக்கு. சரி நீ அடிச்சல எனக்கு வந்து அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் அது சமாதானமாகி பக்கத்துலயே உட்காருது. இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஸ்டார்டிங்ல இந்த குரங்கு இவனு சண்டை போட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒரு விளையாட்டு இவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த குரங்கு அப்படியே கை நீட்டுது. அந்த அடிப்பட்ட இடத்துக்கெல்லாம் அப்படியே மருந்து போட்டுட்டு இருக்கான். அடுத்து இந்த புதையலை தேடி போறீங்களா தான் காட்டுறாங்க. எல்லாரும் அப்படியே மலை உச்சில வந்து நிக்கிறாங்க. இதை பார்த்த வெள்ளனோ எங்க இதுக்கப்புறம் வழியே இல்லை அப்படின்னு கேட்கறான். ஹீரோயினோட அப்பா இந்த மலையில இருந்து கைத்த போட்டு கொஞ்சம் கீழே இறங்கணும்னா அந்த இடத்துல சங்கிலி பாலம் போகும், அந்த பாலத்து மூலியமா தான் அந்த பக்கத்து மலைக்கே போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட வெள்ள ஃபர்ஸ்ட் உன் பொண்ணை இறங்கி அந்த இடத்துல அந்த சங்கிலி பாலம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட அப்பாவுக்கு வேற வழியில, அதனால ஹீரோயினை கைத்து கட்டி கொஞ்சமா கீழே இறக்கிட்டு இருக்காரு. அவளும் கீழே அப்படியே போயிட்டு இருக்கா. ஒரு இடத்துல சங்கிலி பாலம் இருக்கிறத பாத்துறான். இங்க சங்கிலி பாலம் இருக்கு அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட வில்லனுக்கும் எங்க அப்பாவுக்கு செம சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் சங்கிலி பாலத்து பக்கத்துல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தை நெத்திட்டு போயிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல ஒரு கயிறு வந்து போயிருது. அதுக்கப்புறம் மேடந்து பொத்துன்னு கீழே விடுறா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ சங்கிலி பிடிச்சி வேகமா குரங்கு மாதிரி வந்து ஹீரோனை காப்பாத்திடுறான். இதை பார்த்த வில்லன் யாரா இவன் குரங்கு மாதிரி இவ்வளவு வேகத்துல வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காப்பாத்தின ஹீரோயினை மலைக்கு அந்த பக்கம் கொண்டு போய் ஹீரோ விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி இருக்கிற மாஸ்க் எடுக்கிற மாதிரி போறாங்க. உடனே ஹீரோ அங்க வந்து எஸ்கேப் ஆயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா வில்லன் எல்லாரும் அப்படியே அந்த கைத்தை பிடிச்சி கீழே வந்துடுறாங்க. கீழே வந்த எல்லாரும் அப்படியே அந்த சங்கிலி பாலத்துல மொல்லமா நவுந்து போயிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்ப ஆப்போசிட்ல பாக்குறாங்க செம பெரிய சைஸ்ல ராட்சச கல்லுகள்லாம் பறந்து வந்துட்டு இருக்கு. இதை பாக்குற எல்லாத்துக்கும் அப்படியே செம பயமா இருக்கு. வேகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கு. பக்கத்துல அந்த கழுகுங்க எல்லாம் அப்படியே கொத்த ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தரும் மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்காங்க. மிச்சம் அப்படியே வேகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்க அப்பா தான் போயிட்டு இருப்பாரு. ஒரு வழியா அந்த மலைக்கு பக்கமா போயிடுறாரு. அப்ப செம பெரிய கழுகு எங்க அப்பாவை தூக்கலான்னு வருது. அப்ப எங்க இருந்தோ செம பெரிய கல்லு பறந்து வந்து அந்த கழுகு மலையை அடிக்குது. யாருன்னு பாக்குறாங்க, ஆப்போசிட் மலையில அந்த வெள்ளை குரங்கு தான் நின்றுட்டு இருக்கும். இதை பாக்குற வில்லனுக்கு அப்பதான் புராண கதையில படிச்சதெல்லாம் ஞாபகம் வருது. அந்த புதையலை பாதுகாக்கிறதுக்கு ராட்சச மிருகங்களை வச்சிருந்தாங்களோ அது மாதிரி இந்த காட்டை பாதுகாக்கிறதுக்காக இந்த வெள்ளை குரங்கு வச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த புதையலங்கிறதெல்லாம் உண்மையான விஷயம் தான் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லாரும் ஒரு வழியா சங்கிலி பாலத்தை கடந்து அந்த பக்கம் மலைக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட அப்பா ஹீரோயின்ட்ட இன்னைக்கு பாத்தியமா அந்த செம பெரிய வெள்ளை குரங்கு, அந்த குரங்கு தான் சின்ன வயசுல நம்ம மிருகத்திட்ட மாட்டிட்டு இருந்தப்ப என்னை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயினோ அப்ப அண்ணனே அந்த குரங்கு காப்பாத்தி இருக்கும்ல சின்ன வயசுல, அப்ப அண்ணன் எங்கேயாச்சும் உயிரோட இருப்பானா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட அவங்க அப்பாவோ நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கமா, அண்ணன் இறந்துட்டான், அவன் திருப்பி வரப்போறது கிடையாது, அவனே நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத அப்படின்னு அதுக்கப்புறம் பொண்ணு அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இன்னொரு பக்கம் வில்லனும் அந்த கல்லறை கொள்ளக்காரங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. வில்லங்கிட்ட இருக்கிற மேப்ப அந்த கல்லறை கொள்ளக்காரங்களை கண்ணாடி போட்டுருப்பாங்களா வாங்கி பார்த்துட்டு இருக்கான். எதுக்காக அதை வாங்கி பார்த்துட்டு இருக்கானா, இவங்க பரம்பரைக்கு நோயை சரி பண்ணணும்னா அந்த மலையில இருக்கிற மூலிகையும் தேவை, அப்புறம் இந்த மேப்பும் தேவை. ஏன்னா இந்த மேப்பு நிறைய மூலிகை எல்லாம் வச்சுதான் செஞ்சிருப்பாங்க. இது 2 இருந்தா மட்டும்தான் அவங்க பரம்பரைக்கு வர அந்த நோயை சரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த மேப்பை வில்லன்ட்ட கொடுத்து அப்படியே நடந்து போயிடுறான். அடுத்து கல்லறை கொள்ளக்காரங்க 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம பரம்பரைக்கு வர நோயை சரி பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு இந்த மேப்பும் தேவை, அந்த மலையில இருக்கிற மூலிகையும் தேவை, அப்புறம் ஹீரோயினையும் எங்க அப்பாவையும் இங்கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோவையும் அந்த வெள்ளை குரங்கையும் தான் காட்டுறாங்க. அவங்க குகையில சைடுல இருக்கிற பாயில அப்படியே ஹீரோயினோட உருவத்தை உறைஞ்சிட்டு இருக்கான். அப்ப அந்த குரங்கு கிட்ட இன்னைக்கு பார்த்த பொண்ணை நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட குரங்குக்கு ஒன்னும் புரியல. அப்படியே தலையை சொரிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கு. எதுக்காக ஹீரோக்கு இப்படி எல்லாம் தோணுதுன்னா, சின்ன வயசுல ஹீரோயினோட அண்ணன் தொலைஞ்சு போயிருப்பான் அந்த சதுப்பு நிலத்துல, அந்த அண்ணனே இவன் தான். அதனாலதான் ஹீரோக்கும் ஏற்கனவே ஹீரோயினை பார்த்த மாதிரி தோணிட்டே இருக்கு. அடுத்த நாள் காலையில ஹீரோயினையும் எங்க அப்பாவையும் தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஆர்மிக்காரங்க எல்லாம் அப்படியே அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. இதான் நமக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஆர்மிக்காரங்க இருக்கிற ஆளுக்கு ஒரு கண்ணை எடுத்துட்டு அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதை கரெக்டா தளபதி பாத்துறான். பார்த்துட்டு அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஆர்மிக்காரங்க தளபதி எல்லாரும் அப்படியே அவங்க துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஓடி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஹீரோயின் எங்க அப்பா ஒளிஞ்சிட்டு அந்த பக்கத்துல அப்படியே கண்ணால சுட்டுட்டு இருக்காங்க. இவங்களும் பதிலுக்கு இந்த பக்கம் இருந்து கண்ணால சுட்டுட்டு இருக்காங்க. ஆர்மிக்காரங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்குது. அந்த நிலைமையை புரிஞ்சுட்டு ஹீரோயினோட அப்பா இப்படியே போனா நம்ம பொண்ணு சேர்ந்து இறந்துருவா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட நீ இங்கே இரு, அவங்கள நான் தசை திருப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற ஒரு பக்கம் ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஆர்மிக்காரங்க எல்லாம் அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணிட்டு அவருக்கு பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாங்க சுட்டுக்கிட்டு. இதெல்லாம் பாக்குற ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அவங்க அப்பா அப்படியே ஓடி போய் கடைசியா ஒரு மலையோட உச்சில தான் நின்றுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு கரெக்டா ஆர்மிக்காரங்க தளபதி எல்லாம் வந்துறாங்க. வந்த தளபதியோ எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போற பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவோட கையிலேயே கத்தி இறக்கிறான். அந்த இடத்துக்கு கரெக்டா வில்ல வந்துட்டு உன் பொண்ணு இந்த காட்டுக்குள்ள தானே தப்பிச்சு போயிருக்கா, எப்படி இருந்தாலும் எங்க கிட்ட மாட்டிடுவா, ஒழுங்கா அந்த இல்வே அலைக்கு போறதுக்கான வழி எங்களுக்கு காட்டுறியா இல்ல உன்னை இதே இடத்துல கொண்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். நிலைமையை புரிஞ்சுட்டவங்க அப்பா சரி நான் வழியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து ஹீரோனை தான் காட்டுறாங்க. காட்டுல மயங்கினவங்க ஒரு இடத்துல படுத்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து கண்ணு முடிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா எந்த இருக்காங்கன்னா ஹீரோட குகைக்குள்ள தான் இருக்காங்க. ஹீரோ அப்படியே பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்த ஹீரோனை அப்படியே கண்ணத்திலே பள்ளின்னு ஒரு அரவிட்டு பக்கத்துல ஒரு கத்தி இருக்கும்.
அதை எடுத்துக்கிட்டு நீ யாரு, எதுக்காக என்னை இங்க தூக்கிட்டு வந்த அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் அவன் வந்து அன்னைக்கு அந்த சங்கிலி பாலத்துல இருந்து காப்பாத்தினால அப்போ ஒரு மாஸ்க் போட்டிருப்பான். அந்த மாஸ்க் எல்லாம் வச்சு காமிக்கிறான். அன்னைக்கு நான் தான் உன்னை காப்பாத்தினேன், இன்னைக்கு நீ காட்டுக்குள்ள மயங்கி கிடந்த, அதனாலதான் உன்னை இங்க தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, அன்னைக்கு காப்பாத்தினது இவன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட இங்க வா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அங்க இருக்கிற பாறையில சின்ன சின்னதா நிறைய பழங்களா உறைஞ்சு வச்சிருக்கான். அங்க என்ன உறைஞ்சு வச்சிருப்பாங்கன்னா, சின்ன வயசுல ஹீரோயினும் எங்க அண்ணனும் அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்துட்டு அந்த சதுப்பு நில காட்டுக்கு மூலிகை பொறிக்கலான்னு போயிருப்பாங்களே, அங்க நடந்த விஷயத்த அப்படியே சின்ன சின்ன படமா உறைஞ்சு வச்சிருக்கான். இதை பார்த்தா ஹீரோனுக்கோ அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, அப்ப இவன் தான் நம்ம அண்ணன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்க அண்ணனை ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. கடந்த 15 வருஷமா நானும் அப்பாவும் உன்னை தான் காட்டுக்குள்ள தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கச்சியோட அழுகை நிறுத்தத்துக்கு ஹீரோ அப்படியே அவன் தங்கச்சியோட கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அந்த இடத்துல வந்து அப்படியே கண்ணுல இருந்து கை எடுக்கிறான். பார்த்தா அந்த இடமே செம சூப்பரா இருக்கு, எங்க பார்த்தாலும் விண்வெளி பூச்சா இருக்கு. இதை பார்க்கற ஹீரோனுக்கு அப்படியே செம சந்தோஷமா இருக்கு. அழுகையில அப்படியே நின்று போயிடுது. அடுத்த நாள் காலையில ஹீரோனோட அப்பாவை கூட்டிக்கிட்டு அந்த புதையலை தேடி எல்லாம் அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கல்லறை கொள்ளக்காரங்க 2 பேரும் ஹீரோனோட அப்பா கிட்ட வந்துட்டு, நம்ம இப்ப போறது சரியான பாதை தானா, ஒருவேளை நீங்க எங்களை தப்பான பாதையில கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா நாங்க இதே இடத்துல இறந்து போயிடுவோம், நாங்க இறந்து போயிட்டா என் பரம்பரை சேர்ந்த அத்தனை பேருமே இந்த நோயால இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டா ஹீரோனோட அப்பாவோ அப்பதான் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம இப்ப போறது சதுப்பு நில காட்டுக்கு, சின்ன வயசுல என் மனைவி ஒரு ராட்சச முதலையில வந்து கடிச்சிச்சுல, அந்த இடத்துக்கு தான் நம்ம போறோம். அங்க போனோம்னா இந்த விலங்கோட கதையெல்லாம் அங்க இருக்கிற மிருகத்தை வச்சு முடிச்சுட்டு நம்ம 3 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான சொல்றாரு. இது அவங்க யார்ட்டையுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் ஒரு பிளான் போட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோனை தான் காட்டுறாங்க. கோயில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பிபி சத்தம் கேக்குது. கண்ணை முழிச்சிடறாங்க. மறுபடியும் பார்த்தா அந்த பிபி சத்தம் கேக்குது. உடனே சந்தோஷமா எங்க அண்ணன் கிட்ட போயிட்டு, இது நம்ம அப்பா ஊதுற பிபி சத்தம் தான், அவர் என்ன தேடி காட்டுக்குள்ளதான் வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், நான் அவரை போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகையை விட்டு வெளியே போயிடுறாங்க. அப்புறம் பின்னாடியே ஓடி போன ஹீரோ, இந்த காடு ரொம்ப ஆபத்தானது, நான் போய் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன், இந்த கோகையிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிளம்பிடுறான். எவ்வளவுதான் சொல்லிட்டு போனாலும் தங்கச்சி அதை கேட்காம இன்னொரு பக்கம் அப்பாவை தேடி கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோனோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவர் பிளான் பண்ண மாதிரி வில்ல அவங்க ஆளுங்க எல்லாத்தையுமே இந்த சதுப்பு நிலத்துக்கு கூட்டிட்டு வந்துறாரு. இந்த சதுப்பு நிலத்தை தான் நமக்கு படத்தோட ஸ்டார்டிங்லயும் காமிச்சிருப்பாங்க. ஹீரோனோட அண்ணன், அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாருமே இந்த சதுப்பு நிலத்துக்கு தான் மூலிகை பொறிக்க வந்திருப்பாங்க. இங்கதான் அவங்க அம்மாவை அந்த ராட்சச முதலையும் கொடூரமா கொண்டிருக்கும். அவங்க அண்ணனும் இங்க இருந்து தொலைஞ்சு போயிருப்பான். அவர் பிளான் பண்ண மாதிரி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. அதை பார்த்த வில்லனோ, இந்த இடம் பார்க்கறதுக்கு புதையலுக்கு போற மாதிரி வழியே தெரியலையே அப்படின்னு கேட்கறான். அப்ப அப்படியே ஹீரோனோட அப்பா வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுல கடுப்பான வில்ல அப்படியே துப்பாக்கி அவருக்கு நேரம் நீட்டுறான். அப்ப புதர்ல இருந்து செம பெரிய ராட்சச முதலை வெளியே வருது. இதை பார்த்து அவங்க அப்படியே பயந்துட்டு அந்த முதலை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி பாக்குறாங்க. எல்லா பக்கம் வந்து செம ராட்சச முதலை எல்லாம் வருது. இதை பார்த்த வில்லனோ கடுப்பாயிட்டு ஹீரோனோட அப்பா வைத்து துப்பாக்கி வச்சு சுட்டுறான். அப்ப பக்கத்துல தான் வந்து அந்த கல்லறை கொள்ளக்காரங்க 2 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்ட ஹீரோனோட அப்பா, இங்க இருந்து வடக்கு பக்கமா போனீங்கன்னா அங்க செம பெரிய கலரை ஒண்ணு வரும், மிருகத்தோட கலரை, அதுக்கு அடியில தான் ஹில் வேலைக்கு போறதுக்கான வழி இருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அவங்க 2 பேரும், வாங்க நீங்களே சேர்ந்து எங்களோட தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எனக்கு செமையா அடிபட்டு இருக்கு, இப்ப என்னை காப்பாத்த பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த ராட்சச முதலைகிட்ட மாட்டிக்குவீங்க இல்லைன்னா வில்லங்கிட்ட மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்றாரு. நிலைமையை புரிஞ்சுட்டு அவங்களோ அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அப்படியே இந்த பக்கம் வில்லனையும் ஆளுங்களையும் தான் காட்டுறாங்க. அந்த ராட்சச முதலைகள் அப்படியே ரவுண்ட் கட்டி சுட்டு இருக்காங்க. நிறைய முதலைங்க வந்துகிட்டே இருக்கு. எப்பயுமே அவங்க கூட ஒரு செம பெரிய ஒரு பாக்ஸை தூக்கிட்டு வருவாங்க. அந்த பாக்ஸை வில்ல ஓபன் பண்ண சொல்றான். அதுக்குள்ள வந்து செம பெரிய மிஷின் கன் எடுத்து அதை வச்சு எல்லா முதலையும் சுட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த முதலைங்க எல்லாம் பயந்துட்டு அங்க இருந்து ஓடி போயிருங்க. துப்பாக்கி சத்தத்தை கேட்ட ஹீரோனோ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க அப்பா பேரை சொல்லி சத்தமா கூப்பிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு வில்லனும் அவங்க ஆளுங்களும் அவங்க அப்பா அப்படி இழுத்துட்டு வராங்க. அங்க வந்த வில்லனோ, எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போனா உன்னை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டம் நினைச்சியா, எந்த பிளானும் பண்ணாம நீ அசால்ட்டா புடிச்சிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உங்க 2 பேத்துல கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாக்கு நேரா துப்பாக்கி நீட்டுறான். அப்ப எங்க இருந்தோ ஒரு அம்பு வந்து அப்படியே தளபதி கையில கூத்துது. யாருன்னு பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட குரங்கு வந்துருது. அவங்கள பார்த்தா வில்லனும் அவங்க ஆளுங்களும் ஹீரோவையும் அந்த குரங்கையும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ண போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்க அப்பா பக்கத்துல வந்துட்டு, என்னோட அண்ணன் கிடைச்சிட்டாரு, அதாவது சின்ன வயசுல தொலைஞ்சு போன உங்க பையன் கிடைச்சிட்டாருப்பா, அவரு தான் சின்ன வயசுல தொலைஞ்சு போன உங்க பையன் அப்படின்னு காட்டுறாங்க. இதை பார்த்தா அவங்க அப்பாவுக்கும் செம சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல அவன் 2 முதலைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டான், அவனை காப்பாத்துறதா உன்னை காப்பாத்துறதா எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துச்சு. சரி, அவனை காப்பாற்ற முடியாது, உன்னையாச்சும் அட்லீஸ்ட் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசை கல்லாக்கிட்டு உன்னை காப்பாத்திட்டு வந்தேன். ஆனா இப்ப என் பையன் வந்து என்னை காப்பாத்த வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வில்லனோட ஆளுங்களுக்கும் அந்த குரங்குக்கும் ஹீரோக்கும் செமையா சண்டை நடக்குது. ஹீரோவும் பதிலுக்கு நிறைய வில்லெல்லாம் வச்சு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அந்த குரங்கு அப்படியே வர எதிரிங்க எல்லாத்தையும் அப்படியே பந்து மாதிரி அடிச்சு தூக்கி எறியுது. எல்லாரும் ஒவ்வொரு மூளைக்கு பறந்து போய் விழுந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து கடுப்பான வில்லன் மிஷின் கன்னை எடுத்து அப்படியே சரமாரி அவங்க நோக்கி சுட ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோனோட அப்பா அதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன்ட்ட போய் செமையா சண்டை போடுறாரு. அவனையும் சுட்டுறான். அவர் அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின்ட்ட, சின்ன வயசுல அவன் முதலைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டான், அவனை காப்பாத்தாம உன்னை காப்பாத்தினா போதும்னு தூக்கிட்டு வந்துட்டேன், இப்ப அவனுக்காக என்னோட உசுறு போறது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே அவர் இறந்து போயிறாரு. அவங்க அப்பா இறக்கதை பார்த்தா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அப்படியே செம டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கத்துல வில்லன் அப்படியே அந்த ராட்சச குரங்க மிஷின் அடிச்சு சரமாரியா சுட்டு இருக்கான். அந்த குரங்கு நிறைய குண்டடிப்பட்டு அதே இடத்துல செத்து போயிடுது. ஹீரோ அப்படியே எல்லாத்தையும் அடிச்சு வந்துட்டு இருக்கான். அப்ப பின்னாடி இருந்து மண்டையில அடிச்சு ஹீரோ அதே இடத்துல மட்டம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வில்லன் ஹீரோவை கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நேரா துப்பாக்கி நீட்டுறான். அப்ப அங்க வந்த ஹீரோயின் அதை தடுத்துட்டு, இப்ப மட்டும் எங்க அண்ணனை உயிரோட விட்டுட்டீங்கன்னா அந்த புதையல் எடுக்கிறதுக்கான வழியை கண்டிப்பா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட வில்லனோ, உனக்கு கடைசியா ஒரு சந்தர்ப்பம் தரேன், இதுக்கப்புறம் நீ எங்களை ஏமாத்தலாம்னு நினைச்சினா உன்னையும் உங்க அண்ணனையும் இதே இடத்துல கொடூரமா கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு ஹீரோ அங்கேயே விட்டுட்டு ஹீரோயினை
கூப்பிட்டு அவங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ தான் காட்டுறாங்க. மயக்கத்துல வந்து கண்ணு முழிக்கிறான். அவனுக்கு முன்னாடி பார்த்தா அந்த குரங்கு அப்படியே செத்து போய் கிடக்குது. இதை பாக்குற ஹீரோக்கு அப்படியே செம கஷ்டமா இருக்கு. 15 வருஷமா எனக்கு அப்பா அம்மா மாதிரி இருந்து என்னை எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கிட்டு இந்த குரங்கு கொண்டுட்டீங்களா, இதுக்காக உங்களை கண்டிப்பா பழி வாங்குவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். அதே டைம்ல அந்த கல்லறை கொள்ளக்காரங்க 2 பேத்தையும் தான் காட்டுறாங்க. ஹீரோனோட அப்பா சொன்ன அந்த கல்லறைக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அதுக்கு கீழே தான் அந்த குகைக்கு போறதுக்கான வழி இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு வில்லனும் வந்துடுறான். வந்த வில்லனும் அந்த கல்லறை கொள்ளக்காரங்க 2 பேத்தையும் என்ன எங்கிட்ட இருந்து தப்பிச்சு தனியா நீங்க மட்டும் அந்த புதையல் எடுத்துலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கறான். இல்ல நைட் அந்த ராட்சச மிருகங்கள்லாம் வந்துச்சுல, அதுக்கு இருந்து தப்பிச்சு தான் இங்க ஓடி வந்து நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட வில்லனும் ஏமாந்து போயிட்டு நீங்க வந்தது கரெக்டான இடத்துக்கு தான், இந்த கல்லறை கீழே தான் அந்த குகைக்கு போறதுக்கான வழி இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த வழி திறந்து எல்லாரும் உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. உள்ள வந்து பாக்குறாங்க. அந்த இடம் பார்க்கறதுக்கே செம பிரம்மாண்டமாவும் பயமாவும் இருக்கு. இந்த இடத்த தான் நமக்கு படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. ஹீரோ அவன் குரங்கு அப்படியே சண்டை போட்டு விளையாண்டு இருந்திருப்பாங்க. இந்த இடத்துக்கு தான் கரெக்டா அவங்களும் வந்திருக்காங்க. வந்தவங்க அப்படியே அந்த பாலத்து மேல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே சைடுல எல்லாம் பார்த்தா நெருப்பு குழம்பா போயிட்டு இருக்கு. இதை பாக்குற எல்லாத்துக்கும் அப்படியே செம பயமா இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே மொல்லமா நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி செம பெரிய ஒரு கதவு இருக்கு. அது எப்படி ஓபன் பண்றதுன்னு அப்படியே சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த கல்லறை கொள்ளக்காரங்களை கண்ணி போட்டுருப்பான். அவன் ஒரு வழியை கண்டுபிடிச்சான். அவங்களுக்கு முன்னாடி ஒரு பாறை இருக்கு ரவுண்டா, அதுல ஒரு சாவி போடுற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அதை பார்த்தோம்னா எனக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. வில்லங்கிட்டு இருக்கிற மேப் தான் இந்த கதவு திறக்கிறதுக்கான சாவி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாறையை அப்படியே ஒரு பொசிஷன்ல ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிட்டு வில்லன் இருக்கிற அந்த மேப்பை வாங்கி அந்த இடத்துல வைக்கிறான். அதுக்கப்புறம் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கதவு திறந்துருது. இதை பார்த்தா வில்லன் அப்படியே சந்தோஷமா உள்ள அவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அந்த கண்ணாடிக்காரன் அந்த மேப்பை எடுத்து அவன் அசிஸ்டன்ட்ட கொடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, இந்த மூலிகையை வச்சு நம்ம பரம்பரை மக்களை எல்லாத்தையும் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அசிஸ்டன்ட்டோ நீங்களும் வாங்க தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அந்த வில்ல மட்டும் உள்ள போயிட்டு தெரியாம அந்த ராட்சச மிருகத்தை மட்டும் ஓபன் பண்ணி விட்டுட்டானா 300 வருஷமா அடைஞ்சு கிடக்கிற அந்த மிருகம் வெளியே வந்துச்சுன்னா ஊர் மக்கள் எல்லாத்தையுமே வேட்டையாடிடும். அதனால அதை தடுக்கிறதுக்காக நான் இங்க இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்றான். நிலைமையை புரிஞ்ச அசிஸ்டன்ட்டோ அங்க இருந்து எதுவுமே சத்தம் போடாம வெளியே கிளம்பிடுறான். உள்ள வந்த வில்லன் அவனுக்கு முன்னாடி பிரம்மாண்டமான ஒரு செவரை பாக்குறான். அதை பார்த்து அவன் கண்டிப்பா புதையில அதுக்கு அந்த பக்கம் தான் இருக்கணும், இந்த செவுத்துக்கு பாம்பு வைங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க வந்த கண்ணாடிக்காரன் இந்த செவுத்துக்கு மட்டும் பாம்பு வச்சிடாதீங்க, அந்த செவுத்துல செதுக்கி இருக்கிற சிலைக்கு என்ன அர்த்தம்னா இந்த புதையில பாதுகாக்கிறதுக்காக ஒரு செம பெரிய ராட்சச மிருகத்தை அதுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. நீங்க மட்டும் இப்ப பாம்பு வச்சு தகுத்துட்டீங்கன்னா 300 வருஷமா பசியில கிடக்கிற அந்த மிருகம் வெளியே வந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே கொடூரமா கொன்றோம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்காத வில்லனும் அப்படியே அந்த செவுத்துக்கு பாம்பு வச்சிடறான். அப்படியே செவுரு வெடிச்சு சுக்குனரா போகுது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த புகைக்கு நடுவில் வந்து அப்படியே செமையா ஒரு பிரம்மாண்டமா ஒரு மூச்சு விடுற மாதிரி தங்கிக்குது. இரண்டு உத்து பார்த்தா அங்க செம பெரிய மிருகத்தோட ஒரு கண்ணு மட்டும் தெரியுது. இதை பார்த்தா கண்ணாடிக்காரன் அப்படியே இரனை கூப்பிட்டு நம்ம இங்க இருந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு வெளியே எஸ்கேப் ஆயிடுறான். அடுத்த நிமிஷமே அந்த அடைச்சு வச்சிருந்த ராட்சச மிருகம் வெளியே வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் கொடூரமா வேட்டையாட ஆரம்பிக்குது. இவங்களும் மிஷினை வச்சு செமையா சுட்டுட்டு இருக்காங்க. அந்த மிருகத்துக்கு எதுவுமே ஆகல. அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே தப்பிச்சு வெளியே ஓடிய ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வில்லன் ஒரு விஷயத்தையும் முன்னாடி பாக்குறான். கண்ணாடி போட்டவனு ஈரன் அப்படியே தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான வில்லன் அப்படியே கண்ணாடிக்காரன் சுட்டுறான். அவன் அப்படியே கஷ்டப்பட்டு ஈரன் அவனு வெளியே வந்துடுறாங்க. அப்ப வெளியே வந்த வில்லன் ஈரனுக்கும் கண்ணாடிக்காரனுக்கு முன்னாடி துப்பாக்கி நீட்டு இப்ப மட்டும் நீங்க அந்த புதையலை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கலாம், இதே இடத்துல கொடூரமா கொண்டுருவேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அவங்க 2 பேரும் எதுக்குமே பயப்படாம அப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துறான். வந்த ஹீரோ அப்படியே ஆளுங்கள அடிச்சு போட்டு வில்லனோட சண்டை போட்டு இருக்கான். வில்லன் அவனும் செமையா சண்டை போட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அப்படியே ஹீரோ வில்லன் அடிச்சு பிடிச்சிக்கிறான். அப்ப பின்னாடி வந்த ஹீரோனும் அப்படியே அவன் கழுத்துல கை தச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனை அடிச்சு தூக்கி போட்டு ஹீரோனை கொல்லலாம் அப்படின்னு பக்கத்துல போறான். கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ராட்சசம் இருக்கும் அந்த மண்டபத்தை வெளியே வந்துருது. இதை பார்த்து அவங்க எல்லாம் அப்படியே ஒரு பக்கமே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஒளிஞ்சிட்டு இருந்த வெள்ளம் கம்மன் இருக்க அப்படியே துப்பாக்கி வச்சு அந்த மிருகத்தை பார்த்து சுட்டு இருக்கான். அப்ப அவன் இருக்கட்டும் தெரிஞ்சுட்டு மிருகம் அதத்துக்கு வந்து அவன் அப்படியே தூக்கி வாயில போட்டு கொடூரமா சாப்பிட்டு கொண்டுருது. இதையெல்லாம் பார்த்த கண்ணாடிக்காரன் ஹீரோ கிட்டையும் ஹீரோயின்ட்டையும் தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவங்க 2 பேரும் வாங்க நீங்களும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எனக்கு செமையா அடிபட்டிருக்கு, என்னால இங்க இருந்து தப்பிச்செல்லாம் வர முடியாது, அதுக்கு பதில் நான் இங்க இருந்தேன்னா அந்த மிருகத்தை எப்படி கஷ்டப்பட்டு அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவங்களோ நிலைமையை புரிஞ்சுட்டு அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கண்ணாடிக்காரன் பக்கத்துல ஒரு பாம்பு இருக்கும். அதை பத்தி அப்படியே அந்த மிருகத்து மேல போடுறான். அந்த மிருகத்து மேலே தான் வெடிக்குது. அந்த மிருகத்து எதுவுமே ஆகல. இவன் தான் அதே இடத்துல செத்து போறான். அந்த மிருகம் சாகல அப்படிங்கறத ஹீரோ அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் முடிவு பண்றான். இந்த மிருகம் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பா ஊர் மக்கள் எல்லாத்தையும் அழிச்சிடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தங்கச்சியை மட்டும் அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் நிக்க சொல்லிட்டு அந்த பாலத்துல வேகமா ஓடி வரான். அந்த மிருகம் அப்படியே இவனுக்கு ஆப்போசிட்ல வேகமா ஓடி வருது. வந்தவன் அப்படியே அந்த மிருகத்துக்கு அடியில சரிச்சிட்டு போறான். அந்த சைடுல ஒரு பாம்பு இருக்கும். அதை பத்தி அந்த பாலத்தையே ஒரு பில்லர் தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கும். அந்த பில்லர் மேல போடுறான். அந்த பாலத்துல வெடிச்சு சுக்குனரா போகுது. அந்த ராட்சச மிருகம் அப்படியே அந்த கீழே போற நெருப்பு குழம்புல விழுந்து கொடூரமா செத்து போகுது. கடைசி நேரத்துல ஹீரோ அப்படியே அந்த பாலத்தை எகிரி குதிக்கிறான். இந்த பக்கம் இருக்கிற ஹீரோன் அப்படியே சங்கிலி தூக்கி போடுறாங்க. அதை பிடிச்சி ஒரு வழியா தொங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அதை பிடிச்சி மேல வந்து ஒரு வழியா தப்பிச்சிடான். இந்த புதையலை தேடி போனதுல ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் உயிரோட வெளியே வந்திருப்பாங்க. வந்தவங்க மட்டும் சந்தோஷமா சேர்ந்து வாழ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை இதோட ஹாப்பி எண்டிங்கா முடிச்சிடறாங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க மக்களே. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். நன்றி.